ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டில் செஞ்ச பைனாப்பிள் புளிச்சேரியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இனிப்பும் புளியும் எல்லாம் சேர்ந்து வருந்த இந்த புளிச்சேரியோட டேஸ்ட்டு சொல்ல முடியாத அளவில் தான். வேற காய்கள் வச்சும் புளிச்சேரி நம்ம முன்னாடி செஞ்சுருக்குது. ஆனால் பைனாப்பிள் வச்சு செய்கிற புளிச்சேரியோட டேஸ்ட்டு வேறு லெவலு தான். ഒരു പൈനാപ്പിളിൻ്റെ சின்ன ஒரு பீஸும் கொஞ்சம் தயிரும் வச்சு நல்ல சூப்பர் டேஸ்டில் இன்னைக்கு நமக்கு இந்த புளிச்சேரி செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நல்ல பழுத்த ஒரு பைனாப்பிள் நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் நம்ம புளிச்சேரிக்கு இவ்வளோ தேவையில்லை. சின்ன ஒரு பீஸு போதும். இதனுடைய ஒரு 1/4 பகுதி போதும். அது நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா இதே மாதிரி சின்ன பீஸாயிட்ட நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கூட 2 பச்சை மிளகாயும் இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி இது ஒரு மண் சட்டியிலேக்கு நமக்கு மாற்றலாம். இப்போ பைனாப்பிளிൻ്റെ பீஸு நமக்கு சட்டியிலேக்கு மாற்றலாம். ஆனால் எல்லா பீஸும் நான் மண் சட்டியில் போடுறதில்ல. இது அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இனி நமக்கு பச்சை மிளகாய் இதிலேக்கு சேர்க்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவில் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு சேர்க்கலாம். கூட தேவையான உப்பும் இது வேகிறதுக்காக தண்ணியும் ஊற்றலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் போதும். பாருங்கள், இவ்வளோ போதும். இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ்வில் வச்சு இது வேக வச்சு எடுக்கலாம். சீக்கிரம் வெந்து வரும். இது அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் நமக்கு இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக மிக்சியோட ஜாரிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்கு. தேங்காயிலேக்கு நம்ம மாற்றி வச்சுருந்த அன்னாச்சி பழத்திൻ്റെ பீஸ் எல்லாம் போடலாம். கூட 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு நல்லா ஃபைனாയിട്ട് நமக்கு அரைச்செடுக்கலாம். இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸு இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. அது நமக்கு கடுகு தாளிக்கும் போது சேர்க்கலாம். இப்போ இது நல்லா ஃபைனாയിട്ട് அரைச்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அன்னாச்சி பழத்திൻ്റെ பீஸ் எல்லாம் கரெக்ட் பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மிக்சியோட ஜாரிலேக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்தி அதையும் நமக்கு இதிலேக்கு ஊற்றி நல்லா கலரி விடலாம். இது சூடாய மட்டும் போதும், கொதிக்க விடக்கூடாது. மண்சட்டி ஆயதுனால இது சீக்கிரம் சூடாயிடும். அதனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கூட இதே மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஒரு அளவுக்கு ஆறணும். இனி இதிலேக்கு தயிர் சேர்க்க போகிறேன். அதுக்காக 1 கப்பு தயிர் எடுக்க போகிறேன். இந்த கப்பில் தான் 1 கப்பு தயிர். இது மிக்சியோட ஜாரிலேக்கு ஊற்றி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா அடிச்செடுத்திருக்கு. இது நம்ம பைனாப்பிள் வேக வச்ச கூட்டிலேக்கு நமக்கு சேர்க்கலாம். மிக்சியோட ஜாரிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூடி ஊற்றி மிக்சியோட ஜார் ஒன்று கழுகி அந்த தண்ணியும் இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றக்கூடாது. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல கலரு விட்டுட்டே இருக்கணும். ஆனால் கொதிக்க விடக்கூடாது. நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், கை எடுக்காமல் இதே மாதிரி நல்ல கலரு விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்தியிருக்கு. கரெக்டு பாகத்தில் இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி இன்னொரு கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பின்னாடி வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்க்கலாம். அப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் சேர்க்கலாம். புளிச்சேரியில் வெந்தயம் தூள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒன்று தான். தூள் இல்லைன்னா கடுகு போடும்போது அதனோட கூட வெந்தயம் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறமா நம்ம புளிச்சேரியிலேக்கு கடுகு தாளிச்சது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பைனாப்பிள் புளிச்சேரி ரெடி ஆகிருக்கு. சாப்பாடுൻ്റെ கூட அருமையான இந்த புளிச்சேரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.